டெல்லியில் காற்றின் தரம் நாளுக்கு நாள் மிகவும் மோசமான நிலையை அடைந்து வருவதால் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் விதித்துள்ள கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளன. உலகில் காற்று மாசு அதிகம் உள்ள நகரங்களில் முதல் 5 இடங்களில் உள்ள டெல்லியில் காற்றின் தரம் அபாயகரமான நிலையை எட்டியுள்ளது. காற்றின் தரக்குறியீட்டெண் 400க்கும் அதிகமாக பதிவானதால் காற்று மாசை குறைக்கும் நோக்கில் டெல்லி மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று முதல் கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. அதன்படி டெல்லிக்கு வெளியே பதிவு செய்யப்பட்ட மற்றும் BS6 என்ஜின் உமிழ்வு தரநிலையை பூர்த்தி செய்யாத வாகனங்கள் நகர எல்லைகளுக்கு வெளியே நிறுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் பெட்ரோல் நிலையங்களுக்கு வரும் வாகனங்களுக்கு புகை மாசு கட்டுப்பாட்டுச் சான்றிதழ் சரிபார்த்த பின்னரே எரிபொருள் நிரப்பப்படுகின்றன. வெளியூர் வாகனங்களின் பதிவு எண்களை அடையாளம் காணும் நவீன கேமராக்களும் பெட்ரோல் பங்குகளில் பொருத்தப்பட்டுள்ளன. புகை மாசு கட்டுப்பாட்டுச் சான்றிதழ் இல்லாத வாகனங்களுக்கு அதே இடத்தில் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. சில இடங்களில் அத்தகைய வாகனங்கள் பறிமுதலும் செய்யப்படுகின்றன. தலைநகர் டெல்லி வட்டாரத்திற்கு உட்பட்ட நொய்டா, குர்காவுன் உள்ளிட்ட எந்த பகுதிகளிலும் BS3 அல்லது BS4 என்ஜின்களை கொண்ட கார்களை ஓட்டக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனால் அதே நேரம் பேட்டரியில் இயங்கும் எலக்ட்ரிக் வாகனங்கள், CNG எனப்படும் அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயுவில் இயங்கும் வாகனங்கள் மற்றும் பொது போக்குவரத்து பேருந்துகள் மற்றும் டாக்ஸிகள் வழக்கம் போல் இயக்கப்படுகின்றன. அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை கொண்டு செல்லும் வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கட்டுமான பொருட்களை ஏற்றிக்கொண்டு டெல்லிக்கு உள்ளே வரும் லாரிகளுக்கு ஒன்றிய அரசின் தரப்படுத்தப்பட்ட நடவடிக்கை செயல் திட்டத்தின் கீழ் தடை தொடர்கிறது. புதிய கட்டுப்பாடுகளை அமல்படுத்த டெல்லியின் முக்கிய நுழைவு பாதைகள் உள்ளிட்ட மொத்தம் 126 சோதனை முனைகளில் 580 காவல்துறை அதிகாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளனர். மறுபுறத்தில் இன்று முதல் டெல்லியில் உள்ள அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் 50% ஊழியர்களுடன் மட்டும் செயல்படவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.